கேபி ஜோதிட முறையில் ஒரு 12 நம்பரை வச்சு ஒரு அருமையான பிரசன்ன முறை. நீங்கள் எந்த பிரசன்ன முறையை படிச்சிருந்தீங்கனாலும் அந்த கவலையில் அது எல்லாமே உதயம், ஆருடம், கவிப்பு எல்லாம் வரும். ஆனால் இதில் ஒரு என்னுடைய மனைவி வந்து பீரியட்ஸ் தாண்டி போயிருக்கு, இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறோம், டெஸ்ட் பண்ணால் எங்களுக்கு குழந்தை இருக்கிறதா என்று சக்ஸஸ் ஆயிருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா, குழந்தை என்பது 5ஆம் பாவம். கேள்வி கேட்கக்கூடிய நேரம் 5:04 வந்துவிட்டால் சரி, ஒருத்தர் நவாம்சத்தில் 4 பாயிண்ட்டுன்னு அண்ணன் ஒரு அடி அடிச்சுட்டு போனால், அடுத்தது நம்ம சைடில் ஒருத்தர் மாணவர் லோகநாதன் ஐயா, எனக்கு நீங்கள் ஜோதிடத்தை பாருங்கள், என்னத்தையோ பாருங்கள், எனக்கு அதை பற்றியே இல்லை, இன்னும் இதையும் தாண்டி இந்த ஜோதிடமே இல்லாமல், ஜோதிடமே தெரியாமல், ஜாதக கட்டமே இல்லைன்னு ஒரு 10 பேர் இருப்பானல்ல, அவனுக்கெல்லாம் நான் ஏதோ ஒன்று சொல்லணுமே அப்படின்ட்டு இவர் வந்திருக்கிறார். ஜாதக கட்டை வச்சுருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்கிறோம், ஜாதக கட்டமே இல்லைப்பா, எனக்கு ஏதாச்சும் ஒன்று சொல்லு, ஏதோ ஒன்று சொல்லு நல்லதோ ஏதோ ஒன்று சொல்லுங்கிறான்ல. அப்போ ஏதாச்சும் ஒன்று சொல்கிறதுனா உங்களுடைய கேள்விகளுக்கு எந்த கேள்வி வேணுமாலும் சரி, குருட்டாம்பாக்கில் நீ எந்த கேள்வி வேணுமாலும் கேளு, அந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியும். அது எப்படி வச்சு, நடக்கக்கூடிய நேரங்காலங்களை வச்சு, இந்த கடிகாரத்துடைய டைமை வச்சு, இந்த கேபி ஜோதிடத்துடைய ஃபார்முலாவை தூக்கி இதில் செட் பண்ணி எப்படி நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது அப்படிங்கக்கூடிய அழகான விஷயத்தை பேசுகிறதுக்காக லோகநாதன் ஐயா வந்திருக்காரு திருச்செங்கோட்டிலேருந்து. உங்களுடைய கைகளை தட்டி கொஞ்சம் ஆரவாரம் பண்ணுங்கள். நீங்கள் என்ன கேள்விகள் கேட்குறீங்களோ அந்த கேள்வி நடக்குமா நடக்காதா, செய்யலாமா வேண்டாமா, சிம்பிளாக அடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். கொஞ்சம் கவனமாக மட்டும் இந்த வீடியோவை கேளுங்க, சிறப்பாக இருக்கும். திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி எனது குருநாதர் உயர்திரு வாஸ்து சாம்ராட் பரணி பாரதி ஐயா அவர்களின் பாதம் பணிந்து என் குலதெய்வத்தின் ஆசியோடு சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் 30வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்கள், மூத்த குருமார்கள் மற்றும் நம்முடைய மாணவர்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, ஐயாவை நான் முதல்ல சந்தித்தப்போ சொன்னேன், ஐயா எனக்கு நடந்த பிரச்சனையில் இந்த ஜோதிடத்தையே வெறுத்து போய் இந்த ஜோதிடத்தோட உண்மைத்தன்மை, அதாவது ஒருத்தன் எத்தனை பிரச்சனையில் இருந்தாலும் அதுக்கு ஒரு ரெமிடி வேணும் இல்லையா, என் மூளையில் ஏகப்பட்ட பிரச்சனை, அதில் இந்த நேரத்தில் இறைவன் எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த ஜோதிடத்துக்குள்ளார என்னை இழுத்து விட்டுட்டான். சரியா, அப்போது இன்றைக்கும் நாம் ஒரு ஜோதிடர் ஆகிட்டோம். அந்த என்னை நம்பியும் ஒரு 10 கிளைண்ட்டு 100 கிளைண்ட் இருக்கிறாங்க. அப்போது அவங்க கேட்குற நேரத்தில் என்னால் ஆஃபீஸ் போட்டு ஒரு இடத்துல உட்கார முடியாது. அப்போது அவங்க கேட்ட நேரத்தில் ஒரு கேள்விக்கு தானு ஒரு பதில் சொல்லணும். இன்றைக்கி எத்தனையோ பிரசன்ன முறைகள் இருந்தாலும் இப்போ நான் சொல்கிற பிரசன்ன முறைகள் இந்த கேபி ஜோதிடத்தை சார்ந்து நமது குருநாதர் பரணி பாரதி ஐயா அவர்கள் கண்டுபிடித்த பிரசன்ன முறை. நீங்கள் உங்களுக்கு கெடியார் பிரசன் ஃபார்மெட் தான், ஆனால் அதை சுருக்கி இப்போது எப்பயுமே இந்த ஜோதிடம் என்பது ஆகாயம், கடல் அப்படின்னு சொல்லலாம். அதையே எப்பயுமே அந்த எங்களுடைய குருநாதர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விசேஷ தகுதி அப்படின்னு கூட சொல்லலாம். அவரோட ஆசைப்படுறது என்னென்னா, எல்லாரும் இப்படி சுற்றி இப்படி வந்தாலும் நம்முடைய மாணவர்கள் அவன் மாம்பழ ஜூஸ் குடிக்கணும்னா நாமளே மாம்பழத்தை ஜூஸாகவே கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறவர். அவனுக்கு என்ன விஷயம் வேணுமோ, அவனோட அறிவு திறமைக்கு என்ன வேணுமோ அதை தாண்டி நீ போகாத. நான் இன்றைக்கும் ஐயாவோட 2 வருஷமாக தான் பயணிக்கிறேன். அவரை சொன்னதை தாண்டி எதை தாண்டியும் போயில. ஆனால் இன்றைக்கி ஐயா எந்த ஒரு கேள்வி, எங்கள் குழுவில் எந்த ஒரு கேள்வி போட்டானாலும் நான் 100% கரெக்டாக பதில் போட்டுருவேன். நான் வேறு எந்த நிதியுமே தாண்டி போகல. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் சொல்கிற விஷயத்தை மட்டும் உள்வாங்கிக்கணும். ஏன்னா ஒரு வீடியோவை பார்த்தோம்னா 1.5 மணி நேரம் பேசுகிறாங்க. அது இன்றைய இளைய சமுதாயத்துக்கு இன்றைக்கெல்லாம் ஓடிட்டே இருக்கிறோம். எல்லா இடத்துலையும் ஹைடெக்னு வந்துருச்சு. அந்த விஷயத்தில் இந்த ஜோதிடத்தையும் ஹைடெக் விஷயத்துக்கு கொஞ்சம் கொண்டு வரணும்னா இருக்கிறத சுருக்கி நமக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இப்போது எப்பயுமே எனக்கு பாரம்பரிய ஜோதிடங்கிறது எல்லா ஜோதிடமே சிறப்பானது தான். ஆனால் நான் ஃபாலோ பண்ணுறது கேபி ஜோதிடம் மாதிரி தான். ஐயாட்ட காலையில் வந்தோடனே சொன்னேன், ஐயா இன்றைக்கி நான் இங்கே வந்துட்டேன், இப்போ என்னோடய கிளைண்ட்டு ஒருத்தர் கொடைக்கானல் போகிறதா சொல்கிறாரு. அப்போது என்னங்க ஐயா பண்ணிட்டோம், நான் போகிற பயணத்தில் தடை இருக்காதா அப்படின்னு ஒரு விஷயம் கேட்குறாரு. மணி பாருங்கள் அப்படின்னு கேட்டார். 11:08 கரெக்டாக பாருங்கள். கொடைக்கானல் எதுக்கு போவோம்? ஒரு உல்லாசத்துக்கு போவோம், ஒரு ஜாலிக்காக போகிறோம். 11ஆம் இடம்ங்கிறது ஒரு உல்லாசம் சம்மந்தமான விஷயம்.
விஷயம். 8ன்னு ஒரு விஷயம் வந்துருச்சு. அப்பா ஐயா அவங்க போயிட்டு வரதில் ஒரு பிரச்சனை வருங்க ஐயா அப்படின்னும். அதே மாதிரியே நான் அவர்கிட்ட சொல்கிறேன், அண்ணா நான் போன ரூட்டில் போகிற பக்கம்லாம் ரோடு பிளாக் ஆகிட்டே இருக்குது நீங்கள் சொன்ன விஷயம். அப்போது ஒரு தெல்ல தெளிவாக நமக்கு இறைவன் ஒரு விஷயத்தை கொடுக்கணும்னு நினச்சிட்டா இந்த ஜோதிடத்துறைகளை இழுத்து விட்டுட்டாரு. அப்போது அந்த காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் சொல்லிக்க, இறைவன் எங்கடா இருக்கிறான், இங்கேயும் இருப்பான். அந்த மாதிரி நம்ம வாட்சிலையும் இருப்பார், நம்ம செல்ஃபோன்லேயும் இருப்பார். இன்றைக்கி நம்ம செல்ஃபோன் இல்லாத நம்ம கூட யார் இருக்கிறாங்களே, நம்ம செல்ஃபோன் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை நம்மளுடைய கிளைண்ட் ஒரு கேள்வி கேட்டார், நடக்கல நம்ம இருங்க, நான் இன்றைக்கி ஒரு மீட்டிங் வந்துட்டு நான் வீட்டில் போய் பஞ்சாங்கத்தை பார்த்துட்டு உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொன்னால் அவரும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அந்த நேரத்தில் நமக்கு நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் கேட்கக்கூடிய சம்பவம் நடக்குமா, நல்லபடியாக நடக்குமான்னு சொல்கிறதுக்காக தான் இந்த கேபி ஜோதிட முறையில் ஒரு 12 நம்பரை வச்சு ஒரு அருமையான பிரசன முறை. நீங்கள் எந்த பிரசன முறையை படிச்சிருந்தீங்கனாலும் அந்த காலையில் அது எல்லாமே உதயம், ஆருடம், கவிப்பு எல்லாம் வரும். ஆனால் இதில் ஒரு 12 நம்பர், இதை கட்டாயம் பின்பற்றுங்க. இப்போ எல்லா ஜோதிட முறையும் கட்டிக்கிட்டு நான் பலன் எடுக்க முடியல, என்னுடைய வாடிக்கையாளர்கிட்ட நான் ஒரு நன்மதிப்பை பெற முடியல, நானும் ஒரு ஜோதிடர்னு என்னை வெளியில் காட்டிக்க முடியலன்னு நினைக்கிறீங்க எல்லாருமே இந்த பிரசன முறையை பின்பற்றுங்க. கட்டாயம் நீங்கள் 99.9% தோல்வியே வராது, கரெக்டாக இருக்கும். அதில் மாற்றமே இல்லை. ஆணித்தரமாக சொல்கிறேன், நான் மாற்றமே இல்லை. இதை நான் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வேணால் யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா நோட் பண்ணி பாருங்கள். அந்த நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் நிமிஷத்தை மட்டும் எடுத்து பாருங்கள், கரெக்டாக இதில் மெயின் மேட்ரு நமக்கு அந்த பாவகாரகங்களும் அந்த கிரகத்தோட காரகங்களும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அது ஜோதிடத்தில் வந்தாவே அது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அப்போது இப்போ 11 மணி 5 நிமிஷம்னாவே கட்டாயம் அந்த 5ஆம் இடத்தை சார்ந்து தான் அவன் கேள்வி கேட்பான். அந்த மாதிரி இப்போது இந்த கேபி ஜோதிட முறையே 12 நம்பருக்குள்ளார உண்டான விஷயந்தான். அப்போது நான் அந்த 3 கேட்டகரியாக அந்த நம்பரெல்லாம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 1, 3, 7, 11. இந்த 1, 3, 7, 11 அப்படின்னு எடுத்திங்கன்னா, 1 அப்படின்ற நம்பர் எடுத்துட்டிங்கன்னா ஜாதகர் தன்னை பற்றி தான் கேள்வி கேட்பார். இந்த லக்கண பாவம் அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் உங்களுக்கு திங்க் பண்ண முடியுமோ அப்படி திங்க் பண்ணிக்கோங்க. 3ஆம் இடம்னா என்ன, ஒரு பயணத்தை பற்றியோ, ஒரு முயற்சியை பற்றியோ, ஒரு விற்பனையை பற்றியோ, ஒரு ஒப்பந்தம் போடுறத பற்றியோ கேள்வி கேட்பாங்க. 4 அப்படின்னா ஒரு நிலம் வாங்கிறத பற்றியோ, வண்டி வாங்கிறத பற்றியோ, ஒரு வருமானத்தை பற்றியோ ஒரு கேள்வி கேட்பாங்க. 11 அப்படின்னா நான் இதை ஆசைப்படுறேன், நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி. இது எல்லாமே என்ன நடக்கும்னா, ஆசை பாதி பொருளாதாரம் பாதி, 50-50 அப்படின்னு எடுத்துக்கணும். மீதி 2, 4, 6, 10 இது முழுக்க 2, 4, 6, 10 இது முழுக்க பொருளாதாரம் சார்ந்த விஷயம். அதாவது அகம் சார்ந்த விஷயம், அன்பு சார்ந்த விஷயத்துக்கு அவங்க கேட்கக்கூடிய நேரம் 2, 4, 6, 10ன்னு வந்துருச்சுன்னா அது நடக்காது. சரி, இதில் மீதி இருக்கக்கூடிய நம்பர் 8, 12. இந்த 8, 12னாவே கேபி ஜோதிடத்தில் ஒரு வழி, ஒரு பிரச்சனை, ஒரு அவமானத்தை அவர் கட்டாயம் அனுபவிச்சே ஆகணும். இப்போ இந்த 1, 3, 7, 11 ஒரு கேட்டகரி, அதாவது அகம் பாதி புறம் பாதி. அதே மாதிரி 2, 4, 6, 10ங்கிறது பொருளாதாரத்தை சார்ந்த விஷயம். இப்போ ஒரு கேள்வி, ஒருத்தர் இதில் 5, 9 அப்படிங்கிறது முழுக்க அன்பு சார்ந்த விஷயங்கள். இதில் பணத்துக்குன்ற விஷயத்துக்கு வாய்ப்பே கிடையாது. 5, 9 அப்படிங்கிற விஷயம், இதில் பணம்ன்ற விஷயத்துக்கு முழுக்க அன்பு சார்ந்த விஷயம். இப்போது ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு. உங்களுக்கு ஃபோன் பண்ணுற நேரத்தில், அண்ணா நான் ஒரு நிலம் விற்கலான்னு இருக்கிறேன், விற்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. அப்போது இதில் என்னென்னா, நமக்கு மணி அப்படிங்கிறது தசாநாதனாக எடுத்துக்கோங்க, நிமிடம் அப்படிங்கிறத புத்திநாதனாக எடுத்துக்கோங்க. இதில் எப்பயுமே புத்திநாதன் தான் வலிமையானவன். அப்போ முழுக்க நீங்கள் வேறு எதையுமே பார்க்க வேண்டாம், நிமிடத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, சரியா? இப்போது ஒருத்தர் நிலம் சம்மந்தமான கேள்வி கேட்குறாரு. அப்போது மணி 3 நிமிடம் அப்படின்னா நிலம் வாங்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது நம்ம நிலம் வாங்கலாமா அப்படின்றது 4 பொருளாதாரம் சார்ந்த விஷயம், நிலம் வாங்க முடியுமா. ஆனால் 3ங்கிறது அது விற்க முடியும். அப்போ அவர் அந்த நேரத்தில் அவரோட புத்தி நடக்கக்கூடிய நேரத்தில் அவர் நிலத்தை தான் விற்க முடியுமா வழிஞ்சி அவர் வாங்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. அப்போ நம்ம தெளிவாக சொல்லிடலாம், அப்போ நிலம் நீங்கள் வாங்கிறதுக்கான சூழ்நிலை இல்லைண்ணா அப்படின்னு நம்ம சொல்லிடலாம்.
அதே போல் இப்போ திடீர்னு நம்ம இப்போது நைட்டு 10 மணிக்கு இப்போ எல்லாருக்கும் எப்பப்போ ஆஸ்பத்திரி போகணுன்னே தெரிய மாட்டேங்குது. அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இப்போ நைட்டு 10 மணிக்கு நம்ம போயிட்டு நம்மக்கிட்ட நம்ம எதுக்கும் ஒரு ஜோதிடர்கிட்ட நம்மகிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டுக்கலாம். அப்பாவுக்கு இந்த மாதிரி திடீர்னு உடம்பு சரியில்லைனா ஹாஸ்பிட்டலில் சேர்த்தலாமா, அவருக்கு ட்ரீட்மெண்ட்டு சரியாக போயிடுமா, நாங்கள் செலக்ட் பண்ணிகிட்ருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கே போகலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், ஓகே. அப்போது அந்த இடத்துல நோய் சம்மந்தமான கேள்வி, அது எந்த பாவத்துக்குரியது, 6ஆம் பாவத்துக்குரியது. அப்போது அவங்க கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் நிமிடம் நாம் பார்க்கக்கூடிய நிமிடம் வந்து 5ன்னு வந்துருச்சுன்னா 6ஆம் பாவத்தை தோற்கக்கூடிய சக்தி 5ஆம் பாவம் அதனுடைய 12ஆம் பாவத்துக்கு உண்டு. அப்போ தாராளமாக நீங்கள் அந்த ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேருங்கன்னா உங்களுக்கு அந்த நோய் தீர்ந்து விடும் அப்படின்றத நம்ம ஆணித்தரமாக சொல்லிடலாம். நான் சொல்கிற விஷயம் புரியுதுங்களா? ஒரு பாவத்தை தோற்கக்கூடிய பாவம் அதனுடைய 12ஆம் பாவம். அப்போது நோயை பற்றி 6ங்கிறது 6ஆம் பாவம், நோய் சம்மந்தமாக கேட்குறாங்க. அவங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனால் அப்பாவுக்கு சரியாயிருமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் 5 அப்படின்ற நிமிடம் வந்துருச்சுன்னா, இப்போது 6 மணி 5 நிமிடம் அப்படின்னு கிடச்சுன்னா, அப்போது அந்த 6ஆம் பாவம் நோய் சம்மந்தம் அந்த ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனாங்கன்னா தோற்றுரும் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். அது கட்டாயம் நடக்கும். அதே மாதிரி இப்போது காலையில் ஒருத்தர் நம்ம எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணுறாரு, ஆனால் இன்றைக்கி பொண்ணோடு பார்க்க வந்திருக்கிறாங்கன்னா அந்த பொண்ணு செட் ஆயிருமா இல்லை மாப்பிள்ளை செட் ஆயிருமா அப்படின்னா, அது எப்படி அந்த 7 அப்படின்ற வாழ்க்கை துணைக்கு உண்டான பாகம். அப்போ அது ஒற்றைப்பட பாவம் இல்லையா? அப்போது அந்த இடம் 7ன்ற ஒன்றை குறிக்காட்டுச்சுன்னா நம்ம பார்க்கக்கூடிய நேரம் 7 அப்படின்ற ஒரு இதுனா கட்டாயம் இந்த சம்மந்தம் உங்களுக்கு செட் ஆயிரும், கட்டாயம் நீங்கள் அதை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். இதே நம்ம இப்போது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு, அந்த நேரத்தில் அதுவே 6 மணி 8 நிமிடம் அப்படின்னு வந்துருச்சுன்னா, 8 அப்படின்ற ஒரு விஷயம் உள்ளே வந்துருச்சுன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் 8 வந்து ஒரு வலி வேதனையை கொடுக்கும். அதே மாதிரி ஒரு பாவத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய பாவம் அந்த விஷயத்தை பல மடங்கு உயர்த்தி விடும். அப்போ அவங்க எதுக்காக கேட்குறாங்க, நோயை பற்றி கேட்குறாங்க. அப்போ அது 8. அப்போ இந்த நேரத்தில் அவங்க ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனால் அந்த நோய் சரியாகுமா? கட்டாயம் அவர் அதை விட ஒரு பிரச்சனையே இருக்குது. ஆனால் இப்போ கூட்டிகிட்டு போய் அது சரியாகுமா என்னன்னு தெரியலையே, நீங்கள் இங்கே ஃபஸ்ட் எய்டு பண்ணிவிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு என்னவோ பார்த்தா பரவாயில்லைங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா 6ஆம் பாவத்திற்கு 8ஆம் பாவம் 3ஆம் பாவம், ஒரு பாவத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 3ஆம் பாவம் என்பது அந்த பாவம் சார்ந்த விஷயங்களை பல மடங்கு உயர்த்தி வரும். அப்போ அவங்க நோயை பற்றி கேட்குறாங்க. அப்போ போயிட்டு நம்ம 6 மணி 8 நிமிஷமாக இருந்துட்டு நான் கொண்டு போய் அந்த ஆஸ்பத்திரின்னு சேர்த்துட்டு அந்த இடத்துல தோற்று போயிடும். ஆனால் இங்கே நீங்கள் செலக்ட் பண்ண இடம் தற்சமயம் சரியில்லை, வேணால் இங்கே ஃபஸ்ட் எய்டு பண்ணிவிட்டு இதற்குண்டான அடுத்த இடத்தை செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம உடனே சொல்லிடக்கூடாது, அவ்வளோதான் இவர் முடிஞ்சு போயிடுவார் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இந்த இடம் சரியில்லை, அடுத்த கட்ட இதை விட உயர்ந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிடணும். இதுவே ஒருத்தர் குழந்தையை பற்றி கேட்குறாரு. இப்போது எனக்கு இந்த நடக்கக்கூடிய, ஆனால் இப்போ வந்து என்னுடைய மனைவி வந்து பீரியட்ஸ் தாண்டி போயிருக்கு, இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறோம், டெஸ்ட் பண்ணால் எங்களுக்கு குழந்தை இருக்கிறதா என்று சக்ஸஸ் ஆயிருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா, குழந்தை என்பது 5ஆம் பாவம். இப்போது ஒரு பேச்சுக்கு அவர் கேள்வி கேட்கக்கூடிய நேரம் 5 மணி 4 நிமிடமாக வந்துவிட்டால், முன்ன சொன்ன மாதிரியே தான் 5ஆம் பாவத்தை தோற்கக்கூடிய சக்தி 4ஆம் பாவத்திற்கு இருக்குது. அப்போது அந்த 5 மணி 4 நிமிஷத்துக்கு விட்டால் நம்ம சொல்லிடலாம், ஆனால் இந்த குழந்தை கன்ஃபார்மாக ஆகாதுன்னா அதனால் நீங்கள் தப்பாக நினச்சிக்கலாம். இது ஏன்னா நம்ம இப்படி தான் நம்ம ஒரு வளரக்கூடிய ஜோதிடர்கள் அவருக்கு கேட்கக்கூடிய கேள்வியை வைத்து இறைவன் நமக்கு சொல்லிடுறது வச்சு அவங்க ஜாதகத்தை பார்த்து சொல்கிறோமோ இல்லையா, இந்த முறையை பயன்படுத்திங்கன்னா கட்டாயம் இது 100% சக்ஸஸாக வரும். அதில் எந்த மாற்றமுமே இல்லை. ஐயா சொல்லுங்க ஐயா. 5:22 அப்படிங்கிறது ஐயா 4ங்க ஐயா, 4 2 2 4 4ன்னு தான் எடுத்துக்கணும். அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கனாலும், அப்போ இந்த குழந்தைக்கு கேட்டிங்கனாலும் அந்த நேரத்தில் 4 தான் எடுத்துக்கணும், நம்ம வராதுன்னு தான் சொல்லணும். இப்போ இந்த இடத்துல இன்னொரு கேள்வி கூட கேட்கலாம். 5 மணி 00 வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, 00 வந்துருச்சு என்னப்பா பண்ணுறதுன்னா, அந்த நேரத்தில் தான் நம்ம தசாநாதனை எடுத்துக்கணும். அப்போ அந்த 5 மணி அப்படின்னா அந்த நேரத்தில் குழந்தை இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புத்திநாதனை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அந்த இடத்துல 00 வந்துருச்சுப்பா கேட்பாங்க, நாளைக்கு கமெண்ட்ஸ்லேயே கூட கேள்வி கேட்பாங்க, 5 மணி வந்துருச்சு 12 மணி வந்துருச்சு என்ன பண்ணுறதுன்னா, அந்த இடத்துல தான் நம்ம தசாநாதனை எடுத்துக்கணும். தசாநாதன் ஒற்றைப்படையில் வராரா இல்லை நாம் சொன்ன பாவத்தில் வராரா அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும்.
இப்போ யாராவது ஏதாவது கேள்வி கேட்குற மாதிரி இருந்தால் கேளுங்க. கட்டாயமாக இந்த பிரச்சனை ஏன் ஐயாட்ட கேட்டு இது ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம எல்லாருமே பலதையும் கற்றுக்கிட்டோம், ஆனால் வெளி உலகத்துக்கு வரல. நம்மளையும் நம்பி ஒரு 10 கிளைண்ட் இருக்கிறாங்கன்னா அந்த கிளைண்ட்டு நம்ம நல்ல பேர் எடுக்கணும்னா நம்ம போகிற இடத்துலலாம் அவங்க கேட்ட கேள்விக்கு டக்குன்னு 10 டைம் சொல்லி பாருங்கள், அதில் 2 மிஸ் ஆகத்தான் செய்யும். ஏன்னா ஜோதிடமே ஒரு ஆராய்ச்சி சார்ந்த விஷயம். அதில் நாம் அவர் கேட்கக்கூடிய நேரத்துலேயோ வித்தின் செகண்டில் கூட நம்ம ரிங் அடிக்கிற 2 செகண்ட் மாறிட்டாவோ உடனே செகண்ட் மாறிடும். அது 10ல் 2 மைனஸ் ஆனாலும் 8 பாயிண்ட் ப்ளஸ் ஆகிட்டாவோ அவன் நம்மளை ஏற்றுக்குவான். அப்போது அந்த மாதிரி தான் கிளைண்ட் அடுத்தடுத்து வரணும். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. சரிங்க ஐயா. உலகமெல்லாம் உபயோகிக்கணும்னு நான் விருப்பப்பட்ட அந்த இலக்குல செயல்படுறேன். இவரோட ஆசைகள் நிறைவேறுமா? பாயிண்ட் இவ்வளவுதான். இவருடைய ஆசை, இவருடைய இலக்கு நிறைவேறுமா? அவ்வளவுதான். இவரோட குறிக்கோள் நிறைவேறுமா? அதுக்கு பதில் சொல்லுங்க அவருக்கு. ஐயா இப்போ வந்து 4 மணி 13 நிமிஷங்க ஐயா. 13னாவே இல்லை, 13னாவே 4. அப்போ உங்கள் ஆசைகள் நிறைவேறாதுங்க ஐயா. இரட்டைப்படை பாவம் ஆயிடுச்சு. சரிங்க ஐயா. தர்ஷன் பொக்குன்னு போகக்கூடாது ஐயா. இதில் இன்னொன்று பார்த்துக்கணும். 4 நம்ம எடுத்துக்கிட்டோம். ஆசை கனவு லட்சியங்கிறது 11வது பாவம். 11க்கு இந்த 4 எடுத்து பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவம். அப்போது அந்த 6ஆம் பாவங்கிறது வந்துடும். அதனால் அது இதாயிரும். இதுதான் பிரச்சனை. நீங்கள் சொன்னாலும் இதுதான், சொல்லினாலும் அதுதான். நீங்கள் இன்னொரு காலத்தில் இதுக்கு முயற்சி எடுத்து நீங்கள் தோக்கக்கூடாதுங்கிறது என்னோட ஆசை. இவ்வளோ பழுத்த பழமாக இருக்கிறீங்க, தோக்கக்கூடாதுன்னு ஆசை. ஆனால் இறைவன் நமக்கு சொல்லிட்டார் இது. சரி, இருக்கும் அதில் மாற்றமே இல்லை. அப்படியே நீங்கள் ஜெயிச்சாலும் இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். இதுதான் ஒரு விஷயம். இன்ஸ்டண்ட்டாக ஒரு விஷயம் நடக்கணும்னா சொல்லுங்க ஐயா. சரிங்க ஐயா. முயற்சி வெற்றி அடையணும் ஐயா. வேறு யாராவது கேள்வி கேட்குறீங்களாங்க ஐயா? ஏதாவது சொந்த வீடு இப்போ நானே கட்டணும், சொந்த வீடு கட்ட முடியுமா? அவ்வளோதான் கேள்வி. நானேங்கிறது இல்லை ஐயா. இப்போ நீங்கள் கேள்வி கேட்ட நேரம் 4 மணி 15 நிமிஷம். சரியா? 5-1-6. சொந்த வீடுன்னு கட்டுனீங்கன்னா நீங்கள் கடனாளி ஆயிடுவீங்க ஐயா. இல்லையா உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், அந்த வீட்டை முழுசையாக கட்டி முடிக்க முடியாது. இதுதான் பிரபஞ்சம் நமக்கு சொல்லிகிட்டே இருக்கிறது. இப்போது அந்த கேள்வி கேட்கணுன்னா கூட பிரபஞ்சம் உத்தரவு விட்டால் மட்டும்தான் அந்த கேள்வியை நம்மளால் கேட்க முடியும். சரிங்களா? நீங்கள் வேணால் முயற்சி பண்ணி பாருங்கள். இல்லைங்க ஐயா, இது ஆணித்தரமான உண்மை ஐயா. நான் சொல்கிறது கரெக்டுங்களா ஐயா? என்ன சொல்லலாம்னா, சொந்த வீடு கட்டுறதுக்கு யோகம் இருக்கு, கடன் வாங்கி கட்டணும் அப்படின்னு சொல்லணும். ஓகே, 6-10 ஓகே. ஆனால் கடன் வாங்கி தான் கட்டணும். அப்படி கட்டணும், கடன் வாங்கி கட்டணும். சரிங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. மனைவி வந்து ஆசிரியர் வேலைக்கு இப்போ அப்ளை பண்ணலாமா? முயற்சி ஐயா அப்ளை பண்ணலாங்க ஐயா. கட்டாயம் அடுத்த கட்ட நகர்வுக்கு அது போகும். ஏன்னா வேலைங்கிறது 6ஆம் பாவம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ 4 மணி 16 நிமிஷம். அப்போ 7 ஒரு பாவம் அடுத்த கட்ட நகர்வுக்கு கட்டாயம் போகும். நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியும் உங்கள் வாழ்க்கை துணையை பற்றிய கேள்வி. இப்போ ஒன்றும் இல்லை, 4-16 ஒருத்தர் நமக்கு ஃபோன் பண்ணாருனாவே அது 7 கட்டாயம். அவர் வாழ்க்கை துணையை பற்றியோ அவர் பார்ட்னரை பற்றியோ தான் அந்த கேள்வி கேட்குறாரு. நம்ம இமீடியட்டாக சொல்லிட்டோம், என்னங்க ஐயா உங்கள் வாழ்க்கை துணை பற்றிய கேள்வி அப்படின்னு பாருங்க. உடனே என்னடா அது நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே கேட்டான் சொல்கிறது புரியுதுங்களா? இந்த மாதிரி நம்ம அவங்கள கவர தான் நமக்கு வாடிக்கையாளர்கள் அதிகம். ஒரு பாயிண்ட் தப்பாக போயிட்டு போகுது, நம்ம ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கலாம். இருந்தாலும் அவன்கிட்ட 10 பாயிண்ட்டுக்கு கிடுங்க, கட்டாயம் 8 பாயிண்ட் கட்டாயம் மிஸ் ஆச்சுங்க ஆகாது. ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் இப்படியே என்னை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்தி உண்மையால் சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு 10 கஸ்டமரு நான் என்ன சொல்கிறேனோ அதையே செய்கிற மாதிரி ஆகிட்டாங்க. சத்தியமான சொல்கிறேன். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அவங்களுக்கு வசரமே நான் அடுத்தடுத்து கற்றுக்கணும் இந்த ஜோதிடத்தில். என்னை நம்பிட்டாங்க, என்னையும் முழுசாக நம்பிட்டாங்க. ஒருத்தனை இவன் சொன்னால் நடக்குதுன்னு உண்மையாக நம்பிட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணணுன்னா, நம்ம அடுத்தடுத்து நகர்வுக்கு என்னை வளர்த்துக்கணும்னு ஒரு வெறி வந்துருச்சு இதில். அப்போ நாமும் வளர முடியும். நம்ம கொடுக்குற ஆலோசனையால் அவங்களும் வளரணும். சரிங்களா? அவங்க நாளை 10 பேர்த்த நம்மகிட்ட அனுப்பிச்சி விடுவாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு எல்லா துறையிலையும் ஒரு ஹைடெக்காக போயிட்டுருக்குது. அப்போ இந்த துறையிலையும் ஒரு ஹைடெக் விஷயம் வரும்னா இந்த மாதிரி ஒரு அருமையான விஷயத்தை எல்லாரும் பின்பற்றுங்க. கட்டாயம் ஜெயிக்கலாம் என்ற உண்மையான உறுதிமொழியோடு எனக்கு இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த என்னுடைய குருநாதர் பாரதி ஐயா. சொல்லுங்க ஐயா.
ம் அப்படின்னா அது எந்த நேரத்தில் போனால் நமக்கு சக்ஸஸ் ஆகும். ஐயா சொல்லி கேட்கலாம் என்னங்க ஐயா ஐயா இது வந்து என்னன்னா இந்த பிரச்சனை பிரச்சனைங்கிறது எப்படின்னா நீங்கள் கேட்கக்கூடிய ஐயா இப்போ ஃபஸ்ட் எடுங்க ஐயா இப்போ நீங்கள் கடன் கேட்க போகலாமா அப்படின்னு கேட்டுட்டீங்க ஐயா. 4 மணி 17 நிமிஷம் 7:18 நீங்கள் கட்டாயம் போய் கடன் கேட்டிங்கனாவே அவன் தரமாட்டான். அதனால் ஒரு அசிங்க அவமானம். அவன் தருவான்னு நீ நினச்சி போனீங்கன்னா அவன் கட்டாயம் தரமாட்டான். நீங்கள் இப்போ யார்கிட்டயாவது நினச்சிருந்தீங்கன்னா ஃபோன் போட்டு பாருங்கள், அவர் கட்டாயம் என்கிட்ட எந்த பணம்பா இருக்குதுன்னு தரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் தரமாட்டாருங்க ஐயா. அதே ஒன்று அதே மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா 100க்கு 20 ரூபா வட்டிமா வட்டிம்மா, ஏன்னா 8வது ராசிங்கிறது கந்து வட்டி. அவன் தராத பிறகு நம்ம எப்பயுமே வந்து 8 12ங்கிறது பணம் தான். பணம் தான். ஆனா அது கொஞ்சம் கெட்ட பணம். கெட்ட பணம். என்ன பிறரை வருத்தி எடுக்கக்கூடிய ஒரு மனசு கஷ்டப்பட்டு அந்த பணத்தை நமக்கு கிடைக்கும். 100க்கு 20 ரூபா வட்டியும். பரிகாரம் அது பற்றிய விவரம். ஐயா ஐயா உண்மையாலுமே அம்மா சொல்லுங்கம்மா. திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை கேட்குறாங்க. 10 அம்மா 4 மணி 19 நிமிஷம் தற்சமயம் அதற்கான வாய்ப்பு இல்லைம்மா. 9:10 ஐயா. அது அதற்கான வாய்ப்பு இல்லைங்கம்மா. தொழில் சம்மந்தப்பட்டதுக்கு விஷயம் வேணால் முயற்சி பண்ணலாம். சரிங்களா? எல்லாமே ஜாதகருக்கு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தான் ஒரு கேட்கக்கூடிய நேரத்தில் ஒரு இன்ஸ்டண்ட்டாக நம்மளை நாமே வளர்த்திக்கூடிய ஒரு பிரசன்ன முறை. இந்த கட்டாயம் அனைவரும் பின்பற்றுங்கள். ஒரு அருமையான வளர்ச்சியை நாம் அனைவரும் இந்த வருடத்தில் எடுக்கலாம் என்பதை துல்லியமாக கொடுக்கொண்டு எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த என்னுடைய குருநாதர் பரணி பாரதி ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.